இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போதும் கூட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால் என்ற பாடலை கைகளை தட்டி பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதால், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார் புது பலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புது பலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இப்போதும் கூட நம்ம எழுந்து நின்று கொண்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா நீங்கள் வானாதி வானங்களை வீற்றிருக்கிற தேவன் ராஜா. ஏசப்பா உயர்ந்த சிங்காசனத்தில் நீங்கள் வீற்றிருக்கிற தகப்பன் ராஜா. ஏசப்பா நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க ராஜா. உண்மை ஆராதித்து உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இம்மட்டும் ஏசப்பா உம்மை துதித்து ஆராதித்திருக்கிறோம் ராஜா. எங்கள் துதி ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஏசப்பா நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு கூட அநேக நேரங்களில் நம்மளை யாருமே உயர்வாக பார்க்கலையே, எப்போவுமே நம்மளை குறைச்சே பேசுகிறாங்களேன்னு சொல்லி தோணலாம். அநேக நேரங்களில் நன்மைக்கு ஏதுவாக பேரண்ட்ஸ் சொல்கிறது கூட நமக்கு கசப்பாக தெரியலாம். பட் சில நேரங்களில் சிலர் நம்மை புரிந்து கொள்ளாதபடி உதாசீனமாக பேசுகிறது, நடத்துறது உலகத்தில் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்பு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக அக்கா சொல்லித்தர போகிறேன். சங்கீதம் 118வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை நீ எதுக்குமே லாய்க்கப்பட மாட்ட, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, இப்படி சில வார்த்தைகளை சொல்லி யாராவது உதாசீனப்படுத்தியிருக்காங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் நல்ல செய்தி. என்ன தெரியுமா? உங்களை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாம் மாற்ற போகிறாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூளைக்கு தலைக்கல்னா, தலைக்கல்னாலே அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வேதாகமமே ஒரு விளக்கம் கொடுக்குது. பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்னு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை அது? இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? டெஸ்டட். நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராம் ஆண்டவர் நம்மளோட லைஃப்பை. நிறைய பேர் சொல்கிற வார்த்தையில் நம்ம ரொம்ப அசராமல் கஷ்டப்படாமல் அதுலேயும் சர்வை பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ரெசிலியண்ட்டாக திரும்ப மேலே எழும்பி வரோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த மனுஷியை தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு விஷயத்தில் இவங்க இருந்தால் தான் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இவங்களை தலைக்கல்லாம் நாட்ட போகிறேன்னு அவர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அவர் எப்படி பார்க்குறாரு? மற்றவர்கள் ஒன்றுக்கும் லாய்க்கலன்னு சொல்லி நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னு இந்த இடத்துல வாசித்தோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லாம், நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டு தப்பாக நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்ம என்ன வாக்குறாராம்? நீ தான் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள்னு சொல்லி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக நாட்டுறாராம். திட அஸ்திபாரம் உள்ளவர்களா மூளைக்கு தலைக்கெல்லாம் நாட்டுகிறாராம். எவ்வளோ மகத்துவம் உள்ள வார்த்தையில் இது. இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் உங்களை குறித்தே இன்ஃபீரியராக நினைத்து எனக்கு படிப்பு வரல, இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தில் எல்லாரும் செய்கிறது போல் என்னால் செய்ய முடியல, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரொம்ப குறைவுள்ள ஆளாக இருக்கேன்னு சொல்லி எந்த காரியத்தில் நீங்கள் நினச்சாலும் சரி, ஒருவேளை பெரியவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில், நிறுவனத்தில், குடும்பத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தான் தலைக்கல். ஹல்லேலூயா. பாருங்க, அதே சங்கீதத்துல 13வது வசனம், சங்கீதம் 118:13, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கீழே விழும்படி அநேகர் தள்ளி விடுவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாமும் மற்றவர்களுக்கு அப்படி இடரல் உண்டாக்குகிறவங்களா இருந்திராதபடி எச்சரிப்பா இருப்போம். அதே நேரத்தில் நம்மை உதாசீனப்படுத்துகிற சூழ்நிலை, மனிதர்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அல்லது தானாக வருவிக்கப்பட்ட ஞானமற்ற ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தள்ளப்படுவதற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பரீட்சித்து விலையேற பெற்ற கற்களாக, விலையேற பெற்ற மனிதனாக, மனுஷியாக, எதிர்கால தலைமுறையாக மாற்றி நம்மை திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறார். இதுதான் இன்னைக்குள்ள குட் நியூஸ் அண்ட் டிப்ஸ். ஸோ ஸ்டே என்கரேஜ் அண்ட் கண்டினியூ யுவர் ரன். ஆண்டவருக்குள்ள உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியா ஓடி முடிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஸ்தானத்துல வைத்து மகிழ பண்ணுவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஸ்டூடெண்ட் டைமுக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய செட்டைகளின் மறைவில் மூடி மறைத்து வருகிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போதும் கூட ஆண்டவர் நம்ம கூட பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்க கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவியை நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க ராஜா. அவங்க இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இயேசப்பா கேதுரு மரங்களை முறிக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது ஊடுருவி பாயட்டும். உடைய கிருபையுள்ள கரம் குடைந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டூடெண்ட் டைமில் நீங்கள் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இத்தனை நாட்களும் ஆண்டவர் இந்த ஸ்டூடெண்ட் டைமை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி பாராட்டியிருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு புதிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசுவதற்கு அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ஒரு சின்னதாக அவர் நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் மற்ற செய்திக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இதே மாதிரி நானும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் தான் கேட்டேன். ஒரு வாலிப பிள்ளை +2 முடிச்சிருக்கான், நல்ல மதிப்பெண்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் காலேஜில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அவளுடைய குடும்ப சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவளால் படிக்க போக முடியல. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. +2 வரைக்கும் அவளை படிக்க வச்சதே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க அம்மா சொல்லிடுவாங்க, பாப்பா இனிமேல்லாம் நான் உன்னை படிக்க வைக்க முடியாது, நீ வேலை பார்த்தா தான் நம்ம வீட்டை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பாப்பாவுக்கு சரின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. காலையில் எந்திரிச்சோடனே விறகு பிறக்க போவா. அந்த விறகு பிறக்கி சாயங்காலம் விற்று அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அவங்க ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா உடம்புக்கு முடியாதவங்க. ஆனால் இவளுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆசையை யார்கிட்ட சொல்லன்னு தெரில, யார் நிறைவேற்றுவான்னு சொல்லி தெரியல. அப்போ அவள் என்ன செய்றா அப்படின்னு சொன்னால், அந்த விறகு விற்கிறதுக்கு டவுனுக்கு போகணும் பார்த்தீங்களா. அப்போ அந்த டவுனுக்கு போகும்போது அவள் போகிற வழியில் ஒரு காலேஜ் இருக்குமா. அந்த காலேஜில் போய் பிள்ளைங்க வர்ற நேரத்தில் அவன் நின்றுக்கிட்டே ஒவ்வொரு பிள்ளைங்களா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாளாம். இது ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, 1 மாதம் இந்த பாப்பா தன்னுடைய ஆசையை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது படிக்கணும், இந்த பிள்ளைங்க மாதிரி நானும் நல்ல ட்ரெஸ் போடணும், இந்த பிள்ளைங்க மாதிரி நானும் பேக் போட்டு காலேஜுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். இதை அந்த வாட்ச்மேன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. என்னடா இந்த பிள்ளை பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கிறா, டெய்லி நல்லா தான் வர்றா, ஆனால் டெய்லி சாயங்காலம் இந்த இடத்துல நின்று ஒவ்வொருத்தங்களையா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப டவுட் ஆச்சு. அப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்டார், பாப்பா நீ எதுக்கு இங்கே நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவள் கண்களில் பயங்கரமான ஒரு கண்ணீர். ஏன் பாப்பா அழுகிற, நான் வேற ஒன்றுமே உன்னை கேட்கலையே அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கேட்டார். அப்போ அவள் சொன்னது என்ன தெரியுமா, அங்கிள் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை என்னை படிக்க வைக்க முடியலை, அதனால் நான் டெய்லி விறகு பிறக்கி இங்கே டவுனில் விற்கிறதுக்கு வருவேன் அங்கிள். அப்போ இந்த காலேஜ்லேயாவது நம்ம நின்று இவங்க படிக்க போகிறவங்கள பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அங்கிள் அப்படி சொன்னான். உடனே அவருக்கு மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. ஏன்னா எத்தனை பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைக்கு படிக்கக்கூடிய ஆசை இருந்தும் படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், பாப்பா என்னையால ஹெல்ப் பண்ண முடியாது, நீ நாளைக்கு காலையில் காலேஜ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வா, நான் உன்னை டீச்சர்ஸ்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் சொன்ன டைமுக்கு அவன் அந்த காலேஜ் வாசலில் நின்னான். அப்போ வாட்ச்மேன் என்ன பண்ணாருன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட நிப்பாட்டினார். இப்படி இந்த பிள்ளை ஆசைப்படுறான்னு சொன்னே டீச்சர் சொன்னாங்க, எங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் பிரின்ஸ்பாலை வேணால் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பாலில் பார்க்குறதுக்காக இந்த பிள்ளையை விட்டுட்டு நீ பிரின்ஸ்பாலை பார்க்குறக்கு இங்கே நில்லு பாப்பா, அவர் எப்போ வராரோ அவரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்துட்டார். இந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அந்த காலேஜ் பிரின்ஸ்பாலை பார்க்குறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பண்ணி எல்லாம் முடித்த பிறகு அவர் கேட்டார், பிரின்ஸ்பாலை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்போ என்ன பாப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, சார் நீங்கள் இந்த காலேஜில் எத்தனையோ கோர்ஸ் இருக்கும்ல, அதில் எந்த கோர்ஸு ஃபீஸ் கம்மியாக இருக்குமோ அந்த கோர்ஸை எனக்கு தாங்க சார், நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி நான் உங்களை ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிடறேன் சார், ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அவர் அந்த பிரின்ஸ்பால்கிட்ட கேட்டார்.
இவ அழுததை பார்த்துட்டு அந்த பிரின்சிபல் அந்த காலேஜில் இருந்த ஒரு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக கட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அவளுக்கு கொடுத்தாரு. அதை எடுத்து அவள் படித்தா. டெய்லி அவளுக்கு கிடைக்கிற 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு அவள் அந்த ஃபீஸை கட்டியும் முடித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த பாப்பா அந்த காலேஜில் படிக்கிற நேரங்கள் தவிர ஃப்ரீ ஹவர்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைப்ரரியில் போய் உட்காந்து நிறைய புக்ஸ் அவள் வாசித்துக்கிட்டே இருப்பாளாம். இப்படி வாசித்துட்டே இருக்கிறதுனால அவள் காலேஜ் முடிஞ்சு இன்டர்வியூ வைக்கும்போது அந்த பாப்பா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனா. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஃபாரினில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடச்சிச்சு. இன்றைக்கி அவள் ஃபாரினில் வேலை செஞ்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, அவள் கஷ்டப்பட்டு படித்ததுனால கஷ்டப்படுற பிள்ளைங்களை எப்படியாவது நான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 7 ஸ்டூடெண்ட்ஸை அவள் படிக்க வைக்கிறாளாம். பாருங்களேன், ஒரு சந்தர்ப்பமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த பிள்ளை நான் எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவ காலேஜ் முடிஞ்ச நேரங்கள் எல்லாம் வேலை செஞ்சு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு ஃபீஸை கட்டி படித்தா. படித்தது மட்டும் இல்லை, அவளுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால இன்னைக்கு ஃபாரின்ல அவள் வேலை செஞ்சிட்ருக்கா. அன்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ யோசித்து பாரு. உங்கள் அம்மா அப்பா உன்னை அழகான காலேஜில் படிக்க வச்சிருக்கிறாங்க. நீ எதிர்பார்த்த கோர்ஸை உன்னைய செலக்ட் பண்ணி நீ படிக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்காங்க. ஆனால் காலேஜுக்கு அனுப்புகிற நீ காலேஜுக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற பத்தியா? அப்போ ஆண்டவர் உனக்கு கொடுத்த சான்ஸை ஒரு கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை நல்லா படிச்சிருப்பாள்ல. ஆனாலும் ஆண்டவர் உன்னையே நேசிச்சதுனால உனக்கு எத்தனை தருணங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ எப்படியாவது ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருக்குள்ள வரணும், உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ஒன்னே ஏமாத்திக்கிற. ஃபர்ஸ்ட் நீ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நீ உன் மனம்போட போக்குல ஊர் சுத்திக்கிட்டு நான் அந்த பரீட்சை வரும்போது நான் எல்லாம் பார்த்துக்கிருவேன், நாளைக்கு பரீட்சைனா நான் இன்னைக்கு நைட்டு உட்காந்து படிச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. இல்லை தம்பி, இல்லை தங்கச்சி, உனக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸை நீ அன்னைக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் உன் லைஃப்ல நீ நினைச்ச காரியங்களை சாதிக்க முடியும். நீ பாஸ் பண்ணலாம், அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் நீ படிச்சினா பாஸ் பண்ணலாம், ஜஸ்ட் பாஸ் எடுப்ப, அதை கொண்டுட்டு எங்கேயும் நீ வேலைக்கு போக முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட டைமை, காலேஜுக்கு போக வேண்டிய நேரத்தை நீ கரெக்டாக காலேஜுக்கு போகணும், படிக்க வேண்டிய நேரத்தில் நீ கரெக்டாக படிக்கணும், உனக்கு ஒரு பிளான் நீ வச்சுக்கணும். ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்துவதற்கு ஒரு நாளும் நீ தயங்க வேண்டியதில்லை. அதை மிஸ்யூஸ் பண்ணிடாத. பின்னாடி நீ கஷ்டப்பட்டு யோசித்து ஐயோ அன்னைக்கு நான் கரெக்டாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீ யோசித்தினாலும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிம்சோன் அப்படின்ற ஒரு அண்ணனை நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த அண்ணனை ஆண்டவர் ரொம்பவே முன்குறித்து தெரிந்து கொண்டார். அவங்கள பிறக்க வைக்கும்போது அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாரு, பயங்கர கண்டிஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா, உன் வயிற்றுல பிறக்கிற அந்த பிள்ளைக்காக நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பல கண்டிஷனை சொன்னாங்க. அவங்க தாயும் தகப்பனும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளையை நீ வளர்க்க வேண்டிய விதத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அவன் தலையை நீ முடிய கட் பண்ணக்கூடாது, அவனை திராட்சரசம் குடிக்க வைக்கக்கூடாது, அவனை நீ அப்படி வளர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குது அந்த சான்ஸ் அவங்க பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அதே மாதிரி வளர்த்துட்டாங்க. ஆனா உன்னை மாதிரி வாலிப பிராயத்துல வரும்போது அந்த அன்னை தன்னுடைய இஷ்டம் போன போக்குல செயல்பட ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன், அவங்க அந்த காசாவுக்கு போறாங்க. அங்க உள்ள ஜனங்கள் இவனை பிடிக்கணும், இந்த சிம்சோனை பிடிக்கணும்னு சொல்லி வரும்போது அசாதாரணமான காரியத்தை அங்க செய்யறாங்க. ஒரு கோட்டை வாசல் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருசா இருக்கும். உங்களால நம்ம வீட்டுல இருக்கிற அந்த கதவை ஒத்தையில தூக்குடா தம்பின்னு சொன்னா நீங்க தூக்கிடுவீங்களா? அல்லது தங்கச்சி இன்னைக்கு ஒரு பெரிய குடத்தை தூக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தூக்கிடுவீங்களான்னு கேட்டா என்னன்னு அது டவுட்டு தான். ஆனா இந்த சிம்சோனனுக்கு ஆண்டவர் கொடுத்த பலன் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த எல்லாரை விட பல மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்றது அந்த அண்ணன் மேல வைத்த ஒரு திட்டம், ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அண்ணன் அந்த காசா பட்டணத்துக்கு போயிருக்காங்க.
அந்த பட்டணத்துல ஜனங்கள் இவங்களை பிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் போது இந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அந்த கோட்டை வாசலை அப்படியே அசைச்சு பிடுங்கி அந்த தாழ்பால்னு சொல்றாங்க, அந்த கதவை தாங்கி நிக்கிற அந்த பலகையும் கூட தூக்கி தன்னுடைய தலை மேல வச்சுக்கிட்டு மலையின் மேல ஏறினாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுதா? நம்மளால ஒரு கதவையே அசைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதுல ஒரு பட்டணத்து வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பட்டணத்து வாசலை அசைச்சு பிடுங்கி தோல் மேல வச்சுக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா மலையின் மேல் ஏறி போறாங்க தம்பி. அப்ப ஆண்டவர் உனக்கும் மலை மேல் ஏறி போகக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார். உனக்கும் ஒரு உன்னத ஸ்திதிக்கு உன்னை கொண்டு போகணும், ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமா உன்னை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன் மேல ஒரு திட்டத்தையும் ஒரு தரிசனத்தையும் வைத்திருக்கிறார். ஆனா அந்த சிம்சோன் அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஒரு பெண்ணின் மேல தன்னுடைய கண்ணை பறக்க விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவ தினம் தினம் அவனை அலட்டி கொண்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் உன்னுடைய பலன் எதனால வருது, உன் பலன் எதனால உனக்கு பலன் இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா அவனை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஆனாலும் அவருடைய உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்றக்காக ஒரு 3 சான்ஸை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான், என்னுடைய பலன் ஒரு புது கயிறுனால என்னை கட்டுனா என்னுடைய பலன் போயிரும்னு சொல்றான். அடுத்து என்னுடைய முடியெல்லாம் பின்னி 7 பாகையில அடிச்சா என்னுடைய பலன் போயிரும்னு சொல்றான். அடுத்து யாரும் யூஸ் பண்ணாத கயிறுனால என்னை கட்டிட்டா என் பலன் போயிரும்னு சொல்றான். பாருங்களேன், ஒரு முட்டாள்தனமான காரியம். அவன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே அந்த காரியத்தை செஞ்சு பெலிஸ்தியர்கள் அவனை பிடிக்க வராங்க. அதை பார்த்தும் கூட அவனுக்கு உணர்வடையக்கூடிய அந்த இறுதி அங்க இல்லை. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க இல்லை. ஆண்டவர் என் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம அந்த அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனதுல இருக்கிறத ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுத்தணும். அவ நம்மளை ஏமாத்துறான்றது கூட தெரியாதவங்களா அவங்களோட திட்டத்தை விட்டு விலகி போகிறாங்க. 1 டைம் 2 டைம் 3 டைம் அப்படியே பண்ணி பெலிஸ்தியர்கள் வாராங்க. இந்த அண்ணே ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்த விடாதபடி நழுவி அந்த பெண்ணிடத்துல எல்லாவற்றையும் சொல்றாங்க. 4 டைம் உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா என் முடியை நான் பிறந்ததுல இருந்தே என் முடி கத்திரிக்கப்படலை, நீங்க என் முடியை வெட்டிட்டீங்க அப்படின்னா என் பலன் போயிரும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை முட்டாள்தனமாய் கழித்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்களேன். ஒரு பெண்ணுக்காக இல்லை நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக உன் இருதயத்துல இருக்கிற காரியங்களை எல்லாம் அவங்கள்ட சொல்லி நீ நினைச்ச வாழ்க்கைய நினைச்ச காரியங்களை எல்லாம் அந்த பெண்ணிட்ட சொல்லி அல்லாட்ட அந்த பையன்கிட்ட சொல்லி உன் வாழ்க்கையை நீ இழந்து போகக்கூடிய ஒரு தருணத்துல நிக்கிறியா? நீ இன்னைக்கு யோசித்து பாரு. இன்னைக்கும் உனக்கு முடியல, ஆண்டவர் சிம்சோனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார். இழந்து போன தருணத்துல நிக்கிறீங்களா? சிம்சோன் தன்னுடைய முடியை வெட்டினா என்னுடைய பலன் போயிரும்னு சொன்னா அதே மாதிரியே அந்த பெண் அவனை மடியில படுக்க வச்சு அவனுடைய முடியை வெட்டி அன்னைக்கு பிடிக்க வராங்க. எதிரிகள் அவனை பிடிக்க வராங்க. எப்பவும் போல எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னை விட்டு எடுபட்டதை கூட உணராம அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அங்கதாங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் பாருங்க, கேளுங்களே. அங்க சிம்சோனை எதிரிகள் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கூட்டுட்டு போய் சிம்சோனோட கண்ணை பிடுங்கிட்டாங்கங்க. கண்ணாலதான் அவன் பாவம் பண்றதுக்கு ஒரு பெண்ணை தேடி இன்னொரு தேசத்துக்கு போறான். அதே கண் அன்னைக்கு சிம்சோனை விட்டு பிடுங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அநேகருக்கு வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு வேடிக்கை பொருளாய் சிம்சோன் ஆக்கப்பட்டான். அப்போ யோசித்து பாருங்களேன், அவன் எவ்வளவு மனம் வந்திருப்பான், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். ஐயோ, ஆண்டவர் என்னை எப்படி ஒரு ஸ்திதியில என்னை படைச்சாரு, என்னை ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய திட்டத்தை என் மேல வைத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கணும் தானே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆனா இன்னைக்கு நான் கண் பிடுங்கப்பட்டவனாய் ஒரு வேடிக்கை பொருளாய் நிக்கிறேனேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சாங்க. கண்ணீர் வடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருப்பாங்க. அதே போல இன்னைக்கும் ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த வாலிப பிரயாயத்தை நீ இழந்து போய் நிற்கிறாயா? வாலிப பையனை நம்பி தங்கச்சி நீ உன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாயா? இல்லை தம்பி நீ ஒரு பெண்ணை நினைச்சு உன்னுடைய படிப்பை இழந்து நிற்கிறாயா? உனக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வை நீ இழந்து நிற்கிறாயா? ஒரு நிமிடம் நீ யோசித்து பாரு. ஒருவேளை சிம்சோனை போல இன்னைக்கு ஒருவேளை உன் கண் பிடுங்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருந்த அப்படின்னு சொன்னா சிம்சோன் கடைசி ஆண்டோடைய சமூகத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரும்
எல்லாரும் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகையில சிம்சோனை வேடிக்கை காட்டும்படி பற்ற வைக்கிறாங்க. அப்போ சிம்சோன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி முறையிடுறார். ஆண்டவரே, நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்களோடு நான் சாக போறேன். ஒரு விசை எனக்கு பலன் தாங்க, இந்த ஒரு விசை எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பலன் தருகிறார். அது எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு பையன் அங்க இருக்கிற தூணை தன்னுடைய 2 கைகளாலும் பிடிக்க வைக்கிறான். அந்த 2 தூண்களையும் பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய், இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு சிம்சோன் கதறுகிறான். அந்த இடத்திலும் ஆண்டவர் சிம்சோனின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு மறுபடியுமாய் அந்த பலனை கொடுக்கிறார். அன்றைக்கு அவன் சொல்லிட்டு மடிகிறான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரோடு நானும் மடிகிறேன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், ஆண்டவர் சிம்சோனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனிடத்திலிருந்து எடுபட்ட அந்த பலன் மறுபடியுமாய் அவனுக்குள் வருகிறது. அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த சான்ஸை நீ இழந்து போய் நிற்கிற அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நீ ஆண்டவர்கிட்ட வா. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை விரும்பி உன்னை தாயின் கற்பத்துல தெரிந்து கொண்டு உன்னை அவருடைய பிள்ளையாய் வாழும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள நீ வரணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அன்பின் கயிறுகளால உன்னை கட்டி பிடிச்சு கொண்டேதான் இருக்கிறான். நீ எப்போ வருவன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற இப்ப நீ ஆண்டவர்கிட்ட வந்தினாலும் போதும் தங்கச்சி, போதும் தம்பி. ஆண்டவர் உன்னை அன்பின் கயிறுகளால் அவர் அணைத்துக் கொள்வதற்கு அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படிப்பட்ட பாவத்துல சிக்கி தவிக்கிறன்னு தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தாம உன்னுடைய வாழ்க்கையில அரியர்ஸ் நிறைய வைத்து, நான் இந்த கடைசி இயர் இதுல நான் இந்த அரியரெல்லாம் முடிக்கணும், நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்நாளை நான் வீணா கழிச்சிட்டேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸை நான் பயன்படுத்தாம விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு நீ அங்கலாய்த்து கொண்டு இருப்பேனா, ஒன்றும் பரவாயில்லை. ஆண்டுடைய சமூகத்துல நீ வந்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீ அறிக்கையிடு. சிம்சோனுக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் பலனை கொடுத்ததை போல ஆண்டவர் மறுபடியுமாய் உனக்கு அவருடைய அன்புனால நீ எதிர்பார்த்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு, வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, உன் பாவங்களை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அன்பின் தேவன் ஆசையாய் கரிசனையோட உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீ அவருடைய சமூகத்துல உன்னை அர்ப்பணித்தா மட்டும் போதும் தம்பி, அர்ப்பணித்தா மட்டும் போதும் தங்கச்சி. அவர் உன்னை எந்த நிலையில வைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிளான் பண்ணி உன்னை தாயின் கற்பத்துல உருவாக்குனாரோ அந்த இடத்துல வைத்து உன்னை அழகு பார்ப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நீ நழுவ விட்ட அப்படின்னு சொன்னா, பின்னாட்களை யோசிச்சு எந்த பயனுமே இல்லை. நீ என்ன படிக்கணும்னு நினைச்சியோ அதை இன்னைக்கே நீ படிச்சு முடிக்கணும். நீ 10 வருஷம் கழிச்சு நான் ஐயோ நீ இதை படிச்சிருக்கலாமேன்னு யோசித்தீனா அதனால ஒரு பலனும் இல்லை. நீ கடந்த காலங்கள் மறுபடியும் நமக்கு வரப்போறதில்ல. கொடுக்கப்பட்ட இந்த வாலிப பிராயம் மறுபடியும் வரப்போறதில்ல. அதனால இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். இப்போது கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்திருந்த ஆண்டவரே நேரத்திற்காக வேண்டியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. இப்போதும் கூட ஆண்டவரே அப்பா, சிம்சோனை போல அநேக நேரங்கள்ல ஆண்டவரே தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்த முடியாதபடி ஆண்டவரே மனம் போன போக்குல போய் கொண்டிருக்கிற இந்த வாலிபர்களை நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க மறுபடியுமாய் உங்களுடைய சமூகத்துல வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை யாரெல்லாம் இந்த இடத்துல முழங்கால் போட்டு தன்னுடைய இருதயத்துல உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, உண்மை நோக்கி ஆண்டவரே முறையிடுகிறார்களோ, அவங்க சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீர் மறுபடியுமாய் ஆண்டவரே அவர்களை நீர் சமூகத்தில் சேர்த்துக்கொள்வீர் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைங்க எப்போது என்னுடைய சமூகத்துல வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவரே உம்முடைய கரிசனை உள்ள கண்கள் அவர்களை நோக்கி கொண்டிருக்குதே சுவாமி. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் தன்னுடைய மனதுல வேதனையோட ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் அழுவ விட்டுட்டேனேன்னு சொல்லி இனியாவது நான் பயன்படுத்தி கொள்றேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் இந்த தேவனாய் கர்த்தர் நீங்க சென்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க அவங்க காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க சுவாமி. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார் என்று சொல்லி ஆண்டவரே ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கைய சக்சஸா முடிக்க நீங்க கிருபை கொடுத்துருங்கப்பா. உடைய கிருபையில கரம் கூட இருந்து நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நேரம் அடிக்கிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.